ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நிறைய பேர் ஆத்தென்டிக் நான் ஆத்தென்டிக் ஜோன் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிளாஸு ஸ்ட்ரைட்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஆத்தென்டிக் நான் ஆத்தென்டிக்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஆத்தென்டிக்காக நான் ஆத்தென்டிக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒரு டிமாண்ட் ஜோனும் சப்ளை ஜோனும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஆத்தென்டிக் வரும். இப்போ இந்த ஏரியா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இது. அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு லைன் ட்ரா பண்ணிடுவோம். டிமாண்ட் ஜோன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் டவுனில் ஒரு க்ரீன் எக்ஸைட்டிங் கேண்டிலோ எக்ஸ்ப்ளோசிவ் கேண்டிலோ பார்க்கணும். இங்கே ஒரு க்ரீன் எக்ஸைட்டிங் கேண்டில் இருக்குது. அப்போ அதுக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு லெக்கின் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது, ஒரு லெக் அவுட் இருக்குது. அப்போ இதுக்கு எங்கே மார்க் பண்ணுவோம், இங்கே ப்ராக்சிமல் லைன் அப்பர் பாடி ஆஃப் பேஸ் கேண்டில், டிஸ்டல் லைன் லோயர் விக் ஆஃப் பேஸ் கேண்டில். அப்போ இங்கே வரைவோம். இங்கே வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு நேராக ஏதாச்சும் ஜோன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, இதுக்கு கீழே தான் ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு. அப்போ இதுவும் ஆத்தென்டிக்கு, இதுவும் ஆத்தென்டிக். அதாவது இது இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் டிமாண்ட் ஜோனோட ரியாக்ஷன் கிடையாது. நான் ஆத்தென்டிக்னா என்ன அப்படின்னா, இப்போ இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இதுக்கு நம்ம க்ரீன் எக்ஸைட்டிங் கேண்டில் இங்கே இருக்கு. இதுக்கு 3 எலமெண்ட் பார்க்குறோம், லெக் இன்னு, பேஸு, லெக் அவுட். இதுக்கு ஜோன் வரைஞ்சால் இங்கேயும் இங்கேயும் வரையும். பட் இங்கே என்னன்னா, இது இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த ஜோனுக்குள்ளே இது ரியாக்ட் ஆகி இங்கே ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கு. அதாவது இந்த ஜோனில் இருந்த பெண்டிங் ஆர்டர்னால இங்கே ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது. புரிஞ்சுங்களா? இந்த ஜோனோட பெண்டிங் ஆர்டரு இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறது காரணமாக இருந்திருக்கு. அப்போ இது நான் ஆத்தென்டிக். புரிஞ்சா? இப்போ ஆத்தென்டிக் நான் ஆத்தென்டிக் இதுதான். இதில் ரெண்டையுமே எதை ட்ரேட் பண்ணலான்னா, ஆத்தென்டிக்கை கண்ணை மூடிட்டு ட்ரேட் பண்ணலாம். நான் ஆத்தென்டிக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு சில வழி இருக்குது. என்னன்னா, அந்த இப்போ நம்ம பேஸ் கேண்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபார்ம் ஆகிருக்கு. இதே எப்போ நான் ஆத்தென்டிக் ஆகும்னா, சப்போஸ் இதோட விக்கு இந்த டிமாண்ட் ஜோனை டச் பண்ணிட்டு போயிருந்துச்சு அப்படின்னா இது நான் ஆத்தென்டிக் ஆகிடும். சரி, இப்போ நான் ஆத்தென்டிக் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்க, இப்போ போட்ட மாதிரி இது ஆத்தென்டிக், இது நான் ஆத்தென்டிக்கு. இப்போ நான் ஆத்தென்டிக் இந்த டிமாண்ட் ஜோன்னால இங்கே ரியாக்ட் ஆகி பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதோட க்ளோசிங் பாருங்களேன், இந்த ப்ரீவியஸ் க்ளோசிங்கை தாண்டி மேலே வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இங்கே இருந்த டிமாண்ட்னால, இங்கே இருந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்னால இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் ப்ரைஸ் போயிருக்கு. அப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷரில் திரும்ப கீழே வந்திருக்கு. கீழே வந்தது இந்த டிமாண்ட் ஜோனோட பெண்டிங் ஆர்டரில் இங்கே ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணி இங்கே பிக்கப் ஆகிருக்கு. இப்போ இந்த டிமாண்ட் ஜோன் இங்கே வரைக்கும் தான் போயிருக்கு. இங்கே இருக்கிறது மேலே வரைக்கும், இதை க்ளோஸ் பண்ணி மேலே வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு ரீசன் என்னென்னா, இந்த டிமாண்ட் ஜோன்லேயும் பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு, இந்த ஜோன் இட் செல்ஃப் இதுக்கும் பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த பெண்டிங் ஆர்டர்னால இங்கே வரைக்கும் தான் போக முடியுது. பட் இது மேலே வரைக்கும் போயிருக்குன்னா, இது ப்ளஸ் இதுலேயும் கொஞ்சம் பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு, அதனால தான் இது மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இது கீழே வர்றப்ப நம்ம இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் இங்கே வரைக்கும் தான் போயிருக்கு ப்ரைஸு, திரும்ப கீழே வரப்போ ட்ரேட் பண்ணலான்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து பெண்டிங் ஆர்டர் இங்கே வரைக்கும் போயிருக்கு, திரும்ப கீழே வந்தோடனே இங்கேருந்து மீதி இருந்த பெண்டிங் ஆர்டர் இங்கே பிக்கப் ஆகி இங்கே வரைக்கும் போயிருக்கு. திரும்ப கீழே வர்றது கண்டிப்பாக இதையும் பிரேக் பண்ணும், இதையும் பிரேக் பண்ணும். ஸோ நான் ஆத்தென்டிக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். வாங்க இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு தடவை லைவாக பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம்.
இது அம்புஜா சிமெண்ட்டோட மந்த்லி சார்ட். ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். க்ரீன் கேண்டிலுக்கு க்ளோசிங் வந்து மேலே இருக்கும், ஓப்பனிங் கீழே இருக்கும், க்ளோசிங் மேலே இருக்கும். ரெட் கேண்டிலுக்கு ஓப்பனிங் மேலே இருக்கும், க்ளோசிங் கீழே இருக்கும். இந்த விக்கோட இந்த லாஸ்ட் வந்து இந்த கேண்டிலோட ஹை, இந்த கீழே இருக்க விக்கு வந்து இந்த கேண்டிலோட லோ. புரிஞ்சுங்களா? இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டிமாண்ட் ஜோனுக்கு என்ன பண்ணணும், லுக் லெஃப்ட் அண்ட் டவுன் ஃபார் க்ரீன் எக்ஸைட்டிங் கேண்டில். லெஃப்ட் அண்ட் டவுன், இது ஒரு பேஸ் கேண்டில், இது எக்ஸைட்டிங் கேண்டில், இது பேஸ் கேண்டில், இது லெக்கின் கேண்டில். ஸோ 3 எலமெண்ட் இருக்குது, ஒரு லெக்கின்னு, ஒரு பேஸு, ஒரு லெக் அவுட்டு. ஸோ இதை மார்க் பண்ணிக்கலாம். பேஸ் கேண்டிலோட அப்பர் பாடி வந்து ப்ராக்சிமல் லைன், பேஸ் கேண்டிலோட லோயர் வீக் வந்து டிஸ்டல் லைன். இப்போ நம்மளை எக்ஸப்ஷனல் மார்க்கிங்கில் நம்ம இங்கே வைக்கலான்னு பார்த்துருக்கோம். பட் இங்கே இது வச்சாவே போதும். ஏன் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 24 ருபீஸ் இருக்குது. இந்த 24 ருபீஸ்லாம் அவ்வளோ ஈஸியெல்லாம் பிரேக் பண்ணிடாது, இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது பிஎல், இது டிஸ்டல் லைன். இப்போ இதை நம்ம இங்கே செக் பண்ணணும். இது நம்ம ஜோன் மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும், இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வேறு ஜோனோட ரியாக்ஷனால் வந்திருக்கா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜோனு. பட் இதுக்குள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஜோன் எங்கே முடிஞ்சிருது, இங்கேயே முடிஞ்சிருது, இந்த இடத்துல முடிஞ்சுது. இந்த இடத்துல முடிஞ்சு இந்த ஜோன். இந்த ஜோன் இந்த இடத்துல முடிஞ்சிருது. இது அப்போ என்ன இருக்கு, கீழே வந்து இங்கேருந்து இது சப்போர்ட் எடுத்து மேலே போய், சப்போர்ட்னா இங்கே இங்கே வந்து சண்டை போட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கும் இந்த ஜோனுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது ஒரு செப்பரேட் ஜோன். ரைட்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்ப்போம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, இது ஒரு லெக் அவுட்டு, இது ஒரு லெக்கின்னு, இது பேஸ் கேண்டில். ஸோ இங்கே ஒன்று ப்ராக்சிமல் லைன், இது டிஸ்டல் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜோன் இருக்குது, ரேலி பேஸ் ரேலி. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சு போச்சு. இந்த ஜோன் வந்து இதோட முடிஞ்சு போச்சு. இது இதையும் பிரேக் பண்ணி கீழே போய் தான் சப்போர்ட் எடுத்திருக்கும். ஸோ இது ஒரு ஆத்தன்டிக் ஜோன், இதுவும் ஒரு ஆத்தன்டிக் ஜோன், இதுவும் ஒரு ஆத்தன்டிக் ஜோன். நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்க்கலான்னா இங்கே இருக்கு ரேலி பேஸ் 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 ரேலி. வேற பார்ப்போம்.
இந்த இருக்கு பாருங்க, இது என்ன ட்ராப் பேஸ் ரேலி. இப்போ இது வரைஞ்சிடணும். இது ஒரு ஜோன். ரைட்டுங்களா? இதுக்கு இந்த சைடு ஒரு ஜோன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு ஜோன் தான். இப்போ நம்ம இந்த ஜோன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ஜோன் ரைட்டுங்களா? இதுக்கு செக் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் இந்த பக்கம் போய் செக் பண்ணோம்னா இங்கே ஒரு ஜோன் இருக்குது, ட்ராப் பேஸ் 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 ரேலி. இது ஃபுல்லாக ஒரு ஜோன். இப்போ இங்கே இருக்கிற பெண்டிங் ஆர்டரில் இது ஒரு இடம் ஹிட் ஆகி திரும்ப மேலே போயிடுச்சு, திரும்ப வருது, கீழே வரைக்கும் போகுது, இந்த ஜோனோட கீழே வரைக்கும் போகுது. இங்கே வந்து இங்கே ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பேஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ளே தான், இந்த ஜோனுக்குள்ளே தான் இந்த பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இஃப் சப்போஸ் இந்த பிக்கு வந்து கீழே வரைக்கும் போயிருந்துச்சுன்னா இதுக்கு தனியாகவே சப்போர்ட் இருக்குன்னு ஒத்துக்கலாம். ஆனால் இது இந்த ஜோனுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன், இதோட ஜோன், இந்த ஜோனுக்குள்ளே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது நான் ஆத்தென்டிக். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே போயிருக்கு, திரும்ப கீழே வந்திருக்கு, இந்த ஜோன் வந்திருக்கு, நெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. நம்ம ஸ்டாப் லாஸை கீழே வச்சுருந்தாலும் கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே வந்து ஹிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஆத்தென்டிக் ஜோன் வந்து செக் பண்ணேன். இதை வந்து ட்ரேட் பண்ணுறப்பயுமே நம்ம பார்க்கணும், அடுத்த கேண்டில் வந்து இதை விட ஜாஸ்தி போயிருக்கா இல்லையா அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இது எங்கே போய் ரெசிஸ்ட் ஆகி நிற்கிதோ, அதாவது எங்கே சப்ளைனால நிற்கிதோ அதே இடத்துல தான் இங்கே இது நிற்கிது. புரிஞ்சுங்களா? இப்போ இதுக்கு சப்ளை எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் சப்ளை. இந்த சப்ளைனால இது ரியாக்ட் ஆகி கீழே வரைக்கும் வந்துருக்கு. ஸோ இப்படி தான் ஆத்தென்டிக் நான் ஆத்தென்டிக் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சப்போஸ் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், திரும்ப புரிகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஆத்தென்டிக் நான் ஆத்தென்டிக்கோட டிஃப்ரென்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம குரூப்பில் கிளாரிஃபை பண்ணுறோம். டெலகிராம் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.